தண்ணீரின் ஊடாக சிலரையும், வெள்ளத்தின் ஊடாக சிலரையும், ஆழமான சோதனைகளின் ஊடாக சிலரையும், ஆனால் எல்லாரையும் ரத்தத்தின் ஊடாக. அந்த விதமாகத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார். தேவனுடைய பாதை, தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை. இஸ்ரவேல் பிள்ளைகள் அதை விட்டுவிட்டு சுற்றி கொண்டு இந்தபடியாக போக பிரயாசித்தால் அவர்கள் தொல்லைக்குள்ளாகி இருப்பார்கள். அவர்களை வழிநடத்தின மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்கள் பின்தொடர்ந்து போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். சபையானது இன்றிரவு அக்கினி ஸ்தம்பத்தை, பரிசுத்த ஆவியை மாத்திரம் பின்தொடர்ந்து சென்றால் எந்த காரியத்தை போன்றும் அவ்வளவு நிச்சயமாய் கானானை அடையும். தேவன் ஒரு வழியை, ஒரு அளிக்கப்பட்ட வழியை உடையவராயிருக்கிறார். மனிதனுக்கு போகத்தக்கதாக அங்கே 2 வழிகள் உண்டு. அது அவனுடைய வழி அல்லது தேவனுடைய வழியாயிருக்கிறது. அது சரியான வழி அல்லது தவறான வழியாயிருக்கிறது. உங்களுடைய வழி எப்பொழுதுமே தவறான வழியாகவும் தேவனுடைய வழி சரியான வழியாகவும் இருக்கும். உங்களுடைய சொந்த வழியிலும் அதே நேரத்தில் தேவனுடைய வழியிலும் உங்களால் இருக்க முடியாது. ஆகையினால் நீங்கள் உங்களுடைய வழியை விட்டு வெளியே வந்தாக வேண்டும். அதனால் தேவன் அவருடைய வழியை உங்களுக்குள் உடையவராய் இருக்க முடியும். அது சரியே. தேவன் ஒரு அளிக்கப்பட்ட வழியை உண்டு பண்ணுகிறார்.